வாஸ் தட்? என்னது அண்ணே? என்னடா இது? பட்டாசு வெடிச்ச மாதிரி ஒரு சத்தம். அதான் எனக்கும் தெரியலமா, பயங்கரமா சத்தம் கட்டுச்சு. அதானே. ரஞ்சினி எங்க? அம்மா, அண்ணி இங்கதான் உட்கார்ந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான்டி எங்கன்னு கேக்குறேன்ல. டென்ஷன் ஆகாதம்மா. அண்ணே ரஞ்சினி. அண்ணே அண்ணே, என்ன பயங்கரமா சத்தம் கட்டுச்சு. அம்மா எனக்கு பயமா இருக்குமா? சும்மா இருடி, நீ வேற. ரஞ்சினி எங்க போயிட்ட? என்ன அது சத்தம்? அண்ணே என்ன நீ சத்தம்? நம்ம வீட்ல யாரோ கன் ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. கன் ஷூட்டா? என்னன்னு சொல்றீங்க? எஸ். நம்ம வீட்ல சுட பார்த்தாங்களா? இது யாரு? யாரு? என்ன நடக்குதும்மா இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வீட்ல இதுக்கு சுடணும்? நமக்கு யாரோட என்ன பகை? எனக்கு என்னமோ ஆயிட்டு இருக்கு. நீங்க பயப்படாதீங்க அத்தை. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? யாராவது கீரி புள்ளிய சுட பாத்துருக்கலாம். கீரி புள்ளையா? நம்ம வீட்லயா? என்ன நீ பேசுறீங்க? இல்ல சூர்யா, வெளியில யாராவது பாத்துருக்கலாம். அது நம்ம வீட்டு பக்கமா ஓடி வந்திருக்கலாம். இல்ல ஒருவேளை திருடனா இருந்திருக்கலாம். 2 ரவுடிங்க ஒருத்தர் சுடுறதுக்கு பார்த்து ஓடி இருக்கலாம். காரணம் இல்லாம நீங்க யாரும் பயப்படாதீங்க. என்ன எல்லாரும் வெளியில எந்த நேரத்துல நிக்கிறீங்க? யாரும் தூங்கல? அண்ணா எங்க என்ன போன? நம்ம வீட்ல கன்னால ஷூட் பண்ணிருக்காங்க. அண்ணி வேற தனியா இருந்திருக்காங்க. அவங்க மேல பட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய், அவரே எதுக்கு நான் பயமுறுத்துற? அவரே ஒரு மாதிரியா தான் இருக்காரு. நம்ம வீட்ல கன் ஷூட் நடந்தது உண்மைதான். ஆனா என்ன கொல்றதுக்கு தான்னு யாருக்கு தெரியும்? நல்ல வேளை, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? அண்ணி, நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருமா? போலீஸ் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நம்ம வீட்டில் போய் யார் சொல்ல போறாங்க? போங்க, போய் கதவை மூடிட்டு படுங்க. அண்ணா தேவை இல்லாம போலீஸ் அது இதுன்னு. அண்ணே வாங்க. என்னம்மா இது? எல்லாரும் வாங்க. வாமா. அண்ணா அண்ணா
குடிச்சிருக்கீங்களா? ஆமா. என்ன இந்த புது பழக்கம்? எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே. பார்ட்டியா? நீங்களா? உங்களுக்கு ஏதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதுவும் பார்ட்டி கொடுக்கிற அளவுக்கு? விடுன்னு சொல்றேன்ல. சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க. பெரிய போலீஸ் மாதிரி. நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை. எனக்கு சரியாவும் படல. உங்களுக்கு என்னமோ ஆயிருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. தப்ப நீங்க செஞ்சுட்டு ஏன்னு கேள்வி கேட்கிறவங்க மேல எரிஞ்சு விழுந்தீங்கன்னா உங்ககிட்ட தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இருந்தா இருந்துட்டு போட்டோம். நான் இப்படிதான். மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரியா இருப்பான். நான் என்ன கல்லா மண்ணா? புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அரச மரத்தடியில அப்படியே உக்காந்துட்டு இருந்தா உனக்கு நல்ல புருஷன். வெளியே போய் 4 பேர்கிட்ட பழக ஆரம்பிச்சா நல்ல கேள்வி கேட்க வேண்டியது. ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? வேலை முடிஞ்சதுன்னா பேசாம போய் படு. கேள்வி கேட்க. நீங்க சரியில்லை. ஆமா, நீங்க சரியில்லை. நாளைக்கு முதல் வேலையா உங்களை நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ் அதுக்காவது கோஆபரேட் பண்ணுங்க. என்னது? சைக்காட்டிஸ்டா? என்ன பைத்தியம் சொல்றியா? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? சைக்கியாட்ரிஸ்ட்னா பைத்தியக்காரங்களை பாக்குற டாக்டர்னு உங்களுக்கு யார் சொன்னது? தலைவலி வயிற்று வலின்னு வந்தா நம்ம டாக்டர் கிட்ட போல அந்த மாதிரி தாங்க. மனக்குழப்பம், அதிகமா கோபம் வர்றது, பதட்டமா இருக்கிறது, இது எல்லாமே சாதாரண விஷயம். யாருக்கு வேணாலும் இப்படி ஆகலாம். ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டால தான் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்க முடியும். இட் இஸ் கால்ட் as counseling. இது உன் ஐடியா மாதிரி தெரியல. எங்க அம்மா உங்ககிட்ட சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா? இந்த பார், ஏன் மனநிலைமை நல்லாதான் இருக்குன்னு உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்டா திரும்பி வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு என்ன கொண்டு போயிடாத சொல்லிட்டேன். நம்ம போட்டோ செவர்ல தானே மாட்டி இருந்தது. எப்படி கீழே வந்தது? நான் தான் கீழே வச்சேன். ஏன்? ரூம்ல மாட்டிருந்தா யார் பாப்பாங்க? அதான் ஹால்ல மாட்டலாம்னு நினைச்சேன். நீ நானும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு போட்டோ? 4 பேர் பார்க்கட்டும்.
கேக்குற? ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க என் அம்மா தானே? அம்மா தாண்டா. ஏன் இப்படி திடீர்னு கேக்குற? அப்படி சொன்னா அப்பா அடிக்கிறாருமா. நீங்க என் அம்மா இல்லைன்னு சொல்றாரு. என்ன போட்டு நேத்து எப்படி அடிச்சாரு தெரியுமா? எனக்கு பிக்ஸ் வந்துடுச்சுமா. இது பாரு, நீ அழக்கூடாது. நான் உன் அம்மா தான், சரியா? நீ இப்ப முதல்ல உன் கிளாஸுக்கு போ. டைம் ஆச்சு இல்ல? கிளாஸுக்கு எப்பவுமே லேட்டா போக கூடாது, சரியா? இது பாரு, அப்பா இனிமே உன்னை அடிக்க மாட்டாரு. நான் அவர்கிட்ட பேசுறேன், சரியா? போ, கிளாஸுக்கு போ. என்னாச்சு ஸ்ரீதர்? பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டா ரஞ்சனி. எப்படி சொல்றதுன்னே தெரியல. உன் ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னாரா? ஏன் ஹஸ்பண்டா? அவர் என்ன சொல்லணும்? நேத்து நீ ஸ்கூலுக்கு வரலன்னதும் இவ இங்கிருந்து கிளம்பி நேரா உன் வீட்டுக்கே போயிட்டான். அங்க உன் ஹஸ்பண்ட் மட்டும் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் எங்க அம்மா எங்கன்னு கேட்டிருக்கா. இன்னும் என்னென்ன பேசினான்னு தெரியல. எங்க அம்மா போட்டோல நீங்க ஏன் நிக்கிறீங்கன்னு சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்கா. இதுக்கு மேல என்னால தாங்க முடியல ரஞ்சினி. அதனாலதான் நேத்து அவளை அடிச்சிட்டேன். ஏற்கனவே உனக்கு வீட்டுல நிறைய ப்ராப்ளம். இப்பதான் உன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்திருக்காரு. இவ வேற போய் ஏதோ குழப்பம் பண்ணிட்டு வந்திருக்கா. நீ நானும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு போட்டோ? 4 பேர் பார்க்க. பிரியாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதை விட உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன விடு ரஞ்சினி. உன் ஹஸ்பண்ட் இத பத்தி என்ன கேட்டாரு? இன்னும் என்ன எதுவுமே கேட்கல. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு இப்பதான் எனக்கே தெரியும். கேட்கலையா? தென் சம்திங் ராங். என் ஹஸ்பண்ட பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவரை பாத்துக்கிறேன். எனக்கு பிரியாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. பிரியாவை ஏன் நீங்க அடிக்கிறீங்க? ஏன் அவளை திட்டுறீங்க? அவளை பத்தி நல்லா தெரிஞ்ச நீங்களே அவளை அடிச்சேன்னு சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவ நடந்துக்கிறது சமயத்துல பயமா இருக்கு, சமயத்துல எரிச்சலா இருக்கு, கோவம் வருது. ஆனா கோவத்துல என்ன செய்யறேன்னு தெரியாம செஞ்சது இப்பதான். அவ உடம்புல இருக்கிற வியாதியை விட மனசுல இருக்கிற இந்த அம்மா வியாதி தான் ரொம்ப பயமுறுத்துது ரஞ்சினி. என்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டு இருக்கேன். சச்சே, டோன்ட் பீ சில்லி ஸ்ரீதர். இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது பாருங்க, நீங்க குழப்பிக்காம இருந்தா எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். அம்மா கேஸ். முரளி, கேஸ்காரன் வந்திருக்கான். சிலிண்டர் மாத்திட்டு அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புடா. உள்ள கொண்டு போய் மாட்டி. சரிங்க சார். டேய் முரளி, எவ்வளோ ஆச்சு? அது
ஏய் என்னடா கேஸ் நாத்தம் அடிக்குது? என்னப்பா சரியா ஃபிக்ஸ் பண்ணியா? ஏய் இத கூட பாத்துக்க முடியாத உன்னால? பாருப்பா வாஷர் சரியா இருக்கா இல்லையான்னு பாரு. நீயும் போடா உள்ள. ஏம்பா 2 நிமிஷம் வேலை தானே, அதை ஒழுங்கா செஞ்சுட்டு போக மாட்டியா? ஏன்டா விளக்கண்ண, உனக்கு கொடுத்தது 2 செகண்ட் வேலை, அதை நீ இன்னும் செஞ்சு முடிக்கல. துப்பாக்கி பத்திரமா இருக்கா? சீக்கிரம் எடுத்து யூஸ் பண்ணு. இந்த கேஸ் லீக்கேஜ் சும்மா ஒரு சாம்பிள் தான். துப்பாக்கி வெடிக்கலன்னா சிலிண்டர் வெடிக்கும். அப்புறம் குடும்பமே கோவிந்தா தான். புரிஞ்சுதா? நில்லு. ஏய், ஏய். யார் நீ?